நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/8/2024 ஆவணி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஏகாதசி திதி பின்னிரவு 1:38 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:39 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். மரண யோகம் மாலை 4:39 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 2இல் குரு சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பயணங்களும் அதன் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரனானவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் 4இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு குறிப்பாக வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இன்றைய நாளில்
சந்திரன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் 2ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சை குறைப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியானது இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது, சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பணி நிமித்தமாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு நிலையினை நீங்கள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 10ல் புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையாட்கள் உதவியானது சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது என்றாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஒரு சில செயல்கள் உங்களது மன அமைதியை குறைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக தான் இருக்கும். அதன் காரணமாக எதையும் சமாளிக்க முடியும். குறிப்பாக குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 10ல் சூரியன் இருப்பதாலும் எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலரிடம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும்.
ஒரு சிலர் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை தரக்கூடிய நேரம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லக்ஷ்மி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. குரு 6ல் இருந்தாலும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களுடைய நெருக்கடிகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவியானது கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவியானது கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 5ல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றாலே நீங்கள் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு நிலையானது உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் புதன், 6ல் சூரியன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் சந்திரன் 4ல் இருப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தனித்திறமையானது உங்களிடம் இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.